வெற்றி கழகத்துல இணைந்திருக்கும் நாஞ்சில் சம்பத் அவர்கள் யார்? இவரால் தமிழக வெற்றி கழகத்துக்கு பிளஸ் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தன்னோட அரசியல் வாழ்க்கைய திமுகவுல இருந்து தொடங்கி இருக்காரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துல தலைமை கழக பேச்சாளராக இருந்திருக்காருங்க. அவரோட அடுக்குமொழி பேச்சும் அடுக்கு தொடர் வசீகரமும் அவரை தமிழகம் முழுவதுமே கொண்டு போய் சேர்த்தது. அதன் பிறகு 1994ஆம் ஆண்டு வைகோ அவர்கள் திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட போது நாஞ்சில் சம்பத் அவர்களும் அவருக்கு ஆதரவு தெரிவித்து திமுகவில் இருந்து விலகி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என உருவான போது அதில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதன் பிறகு அந்த மதிமுக கட்சியோட முக்கிய பேச்சாளராகவும் துணை பொதுச் செயலாளராகவும் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 18 வருஷம் உழைச்சிருக்காரு. அடுத்து 2012ஆம் ஆண்டு கட்சியில இந்த கூட்டணி பிரச்சனை அப்புறம் தலைமை மீது ஏற்பட்ட மனகசப்பால அந்த கட்சியில இருந்து விலகிறேன் அப்படின்னு தானாகவே முடிவை எடுத்தார். இந்த மதிமுகவில் இருந்து விலகிய சில நாட்களிலேயே தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். இப்ப அதிமுக இணைந்த பிறகு இவரோட பேச்சாற்றலை கருத்தில் கொண்டு கொள்கை பரப்பு துணை செயலாளர் என்ற முக்கிய பதவி வழங்கப்பட்டது. அப்புறம் அதிமுகவோட முக்கிய மேடைகள்ல இவரோட பேச்சுக்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம். அதே சூழல்ல அவரோட இன்னொரு பக்கம் நியாயமான பேச்சும் அவருக்கு அவரே வச்சுக்கிட்டு ஆப்பனே சொல்லலாம். இருந்தாலும் ஒரு நியாயமான கருத்தை தாங்க முன் வச்சிருக்காரு. இதை பொறுக்க முடியாத சில உள்கட்சி பூசல்கள் அவரை அந்த பதவியிலிருந்து விலக வைத்தனர். அடுத்த 6 மாதங்களில் அம்மா இருந்த போதும் கட்சியில் ஒரு உறுப்பினராக மட்டுமே இருந்திருக்காரு. பிறகு 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முழுமையாக கட்சியில் இருந்து விலகினார். அதன் பிறகு கட்சியோட அவநிலையை கண்டு 2017 to 18 தினகரனுக்கு ஆதரவாக இருந்திருக்காரு. ஆனால் டிடிவி தினகரனால் தொடங்கப்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல அண்ணா மற்றும் திராவிடம் இல்ல என்ற ஒரே காரணத்தினால் அந்த கட்சியில் இருந்து உடனடியாக விலகினார். இதன் பிறகு அடுத்த ஒரு வருடத்துல மேடை பேச்சாளராக பட்டிமன்றங்கள் பொதுக்கூட்டங்கள் என இதுல நடுவராக இருந்திருக்காரு. அப்புறம் 2019ஆம் ஆண்டு அவரோட அரசியல் வாழ்க்கை எங்கு தொடங்கப்பட்டதோ அதே கட்சியில போய் இணைந்தார். திரும்பவும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக கடுமையாக உழைச்சிருக்காரு. ஆனா அந்த கட்சியில அவருக்கான அங்கீகாரமே கிடைக்கல. சரி, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியால டிசம்பர் 5 2025 தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு. இவர் கட்சி விட்டு கட்சி மாறுறவர் அப்படின்னு சொல்றவங்க இவர் எதனால கட்சி விட்டு கட்சி மாறி இருக்காரு அப்படின்றத அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா மிகச்சிறந்த ஒரு பேச்சாற்றல் கொண்டவர். அதே போல தமிழ் தேசியம் திராவிடம்னு அனைத்தையும் கரைத்து குடித்த மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட ஒரு மனிதர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைத்தது மிகப்பெரிய பிளஸ் தான், மிகப்பெரிய பக்கபலமும் தான். இந்த எதிர்மறை விமர்சனங்கள் எல்லாம் கண்டுக்காதீங்க. அன்போடு வரவேற்போம். வெல்கம் டு நாஞ்சில் சம்பத் அவர்கள்.